Hi, this is Karthik from NEET UG Tamil. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, நமக்கு எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டாங்க. நமக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 9/7/2025 நமக்கு எம்சிசியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு காலேஜஸோடைய எந்தெந்த காலேஜஸ்லாம் இந்த வருஷம் நீட் யூஜிக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ, கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ் எல்லாமே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும், இன்ட்ரா எம்சிசி வெப்சைட்டுன்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு தனியாக காலேஜஸ்க்கும் எம்சிசிக்கும் ஒரு போர்ட்டல் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ், ஸோ இப்போ ஒவ்வொரு காலேஜ்லேயும் எவ்வளோ சீட் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகுது, ஏற்கனவே எவ்வளோ சீட்ஸ் இருக்குது எல்லாமே சேர்த்து கன்சாலிடேட் பண்ணி அந்த சீட்டோடைய வேக்கன்சியை அவங்களுக்குன்னு ஒரு லாகின் இருக்கும். ஸோ அந்த லாகினை வந்து நீங்கள் ஃபர்கட் கொடுத்துட்டு ஸோ மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸோடைய அந்த ரிப்போர்ட், ஒவ்வொரு சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்றத அந்த காலேஜ் வந்து எம்சிசிக்கு வந்து இந்த சர்வரில் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதற்கான கடைசி டேட் வந்து 16/7/2025 அப் டு 6 o'clock வரையும் சர்வர் டைம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சீட் மேட்ரிக்ஸை வச்சு தான் நமக்கு கவுன்சிலிங் வந்து நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் மெடிக்கல் டென்டல் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதுக்கப்புறம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், சென்ட்ரல் இன்ஸ்டியூஷன், இஎஸ்ஐ இன்ஸ்டியூஷன், எய்ம்ஸ், ஜிப்மர், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பிஎஸ்சி நர்சிங் காலேஜஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து எம்சிசி வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். அப்போ அந்த கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் எப்போ வரும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீக் அல்லது ஸோ நெக்ஸ்ட் வீக், அதாவது முதல் வாரம், அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு, அதாவது அடுத்த வாரம் முதல் நாள் அல்லது இந்த வாரத்தோட எண்டில் வந்து கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல் வந்து நமக்கு டென்டேட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க சீட் மேட்ரிக்ஸ் காலேஜ் ஃபைனல் பண்ணுறதுக்கு 16/7/2025 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எம்சிசி வந்து சீட் மேட்ரிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறனால நமக்கு இந்த வீக் எண்ட்லேயோ இல்லை நெக்ஸ்ட் வீக் வந்து அதாவது நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஆர் 1 or 2 days கூட அப்டேட் ஆகும் கவுன்சிலிங்கோடைய ஷெடியூல். ஸோ கவுன்சிலிங் ஷெடியூல் வந்துருச்சுன்னா நமக்கு தமிழ்நாட்டுடைய ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கவுன்சிலிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.